இதுபோல் காலம் முழுக்க இப்படியே இருக்க வேண்டும் என்று மனம் துடிக்கிறது. ஆனால் கடமைகள் பல காத்துக் கொண்டு அப்படி என்ன கடமை காத்திருக்கு? முல்லை நாட்டு மன்னன் படைகளை சேர்த்துக் கொண்டு போர் முனையில் வருகிறேன் என்று லிகிதம் சரிங்க. முப்படைகளை சேர்த்துக் கொண்டு முல்லை நாடு போருக்கு செல்கிறார். முன்னிலை விடுவித்து செல்லலாம் என்று எப்ப போக போறீங்க? இப்போதே செல்ல வேண்டும். இப்ப வேண்டாம், சாப்பிட்டு சாயந்தரமா போய். ஒரு மனிதனுக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ அதை விட கடமை முக்கியம். இளமையில் எவன் ஒருவன் கஷ்டப்படுகிறோனோ முதுமையில் சந்தோஷமாக இருப்பான். முதலில் அதை என்னங்க இப்படி பண்றீங்க? வந்த உடனே நான் அங்க போறேன் இங்க போறேன்னா என்னால எப்படி இருக்க முடியும்? உண்மைதானே மனிதனுக்கு முக்கியம். அந்த கடமை பார்த்தா இந்த கடமை வேற என்ன பணித்தான் தேவை. முதலில் கடமை, பிறகுதான் ஆசை பாசை. புரிகிறதா? சரி, நீங்க போருக்கு போயிட்டு வாங்க. சரி. ஆனா அதை சொல். அதற்கு விளக்கம் என்ன? அதை சொல். ஒண்ணு இல்லங்க, நீங்க போருக்கு போறேன்னு சொன்னீங்கல்ல, பயந்து போயிட்டேன். கத்து வச்சிருந்தேன், அது பசுமாடி எப்போ வரும் வரும் பாத்துக்கிட்டு சாப்பிடுறதுக்கு. என்னங்க அந்த மாதிரி வருது. நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு நல்லபடியா வாங்க. நீங்க மட்டும் அரண்மனை இல்லைன்னா சொகுசான வாழ்க்கை வாழ்றீங்க. உண்மை. நான் எப்ப அந்த அரண்மனைக்கு வருது? என்னுடைய ஆட்டத்தை எப்ப நான் அதற்கு நேரம் காலம் நெருங்கி விட்டது. சொல்லுவதே புரியல. பிள்ளைநாடு சென்று சட்டத்து போரில் வெற்றி அடைந்து விடுவேன் நம்பிக்கை எனக்கு அதிகமாக. சரி, அப்படி இருக்கும்போது மணிமணி நாட்டுக்கு வந்தவுடன் நான் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வேன். முப்பெரும் விழா. அந்த விழாவில் உன் நாட்டியத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் மணிமணி நாட்டில் உன் பாதம் பட்டவுடன் நான் சொல்வதை போல் செய்வேன். நான் என்ன பண்ணணும்? என் அருகாமையோ விளக்கமாக மனம் வைத்தால் நான் பண்ண மாட்டேன். மங்கை நினைத்தால் சாதிக்க பெண் சிங்கம் என்று எனக்கு மட்டும்தான். நான் சொல்வதை செய், பிறகு சந்தோஷமாக. இது வேண்டாங்க, நான் செய்ய வேண்டாம். எனக்காக இல்லை, நாம் இருவருக்காக. என்ன கோபமா பேசுற? என்னடா கோபம் அதிகம் வந்து விட்டால் இப்படித்தான். நான் சொல்வதை செய்ய வேண்டாம். அங்க காளி வாசம் வந்து கோவம் வந்துச்சுன்னா கோயை தான் முடிச்சு கிடைக்கும். எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நாய் இல்லடா. நான் என்னடா படிப்பேன்? கேட்டு பாரு அவனை. என்னிடம் நிறைய புரியல, அதிகமாகவே உண்டு. நான் போய் வரேன். எது சொன்னாலும் இதுக்கு ஒரு ஆப்போசிட் ஒன்று வச்சுக்கிறான்டா. இதுதான் பரம்பரை. சரி சரி சரி, உங்களுக்காக அந்த வேலையை நான் செய்யறேன். ஏங்க நான் செய்யும்போது நீ எங்க இருப்ப? உன் அருகாமையில் இருப்பேன். நான் தான் அழைத்து வந்தேன். எவருக்கும் தெரியாது. கூச்சமா இருக்காது. கூச்சத்தை விட்டடி. நான் கடமையை எதிர்ப்பான். சரி, உங்களுக்காக செய்யறேன். கற்புரபுத்தி உள்ளவன். ஆனா மறுபடியும் ஆனாலும் என்ன? நீங்க போருக்கு போறேன்னு சொன்னீங்கல்ல, நீங்க போய் வர எப்படி இருந்தாலும் ஒரு மாசம் ஆனாலும் ஆகலாம், இல்ல 2 வாரத்துல வந்தாலும் வந்துடலாம். எதிர்ப்படை வைத்துத்தான் தீர்மானிக்க முடியும். வெற்றி தோல்வி. ஆமா, அதனால போறதும் போறீங்க, கோச்சிக்க மாட்டீங்க. ஒரு மனிதன் தயக்கம் இல்லாமல் மனதில் இருப்பதை உரைத்தால் மனக்குறை என்பதே இருக்காது. என்னிடம் நான் எல்லாத்தையும் நான் உரைக்கிறேன். உரைங்கள். அதற்குத்தானே நான் வந்திருக்கேன். சரி மாமா, என்னன்னா போறதும் போறீங்க, ஒரு 1/2 மணி நேரம் ரூம்ல இருந்துட்டு போய் தயக்கம் நடுக்கம் கலக்கம் என் நண்பனை முன்பதாக அனுப்பிவிட்டு அதற்குத்தானே நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். எப்போது நாவினால் உழைப்பாய் அவன் இருந்தால் எனக்கு எதுவுமே வராது. அதற்காகத்தான் என் நண்பனை. சரி மாமா. பார்வதே, பார்க்கும் போது என் மனம் எப்படி திரும்ப துடிக்கிறது. மஞ்சள் மேனி, மார்பின் கூர்மை கொண்ட மன்னன் மன ஏங்கச் செய்யும் செய்துள்ளார். சொல்லும் பார்வை, கொஞ்சம் வார்த்தை, சென்றல் காற்று இங்கு வந்தாலே தொட்டு பார்க்காமல் என் மனம் இனி தொடராமா என கேட்கிறேன். உன் மன நிறைவாய் இதயமரமான காதலை. அது மட்டும்தான். வேறு என்ன? உதிரும் பூக்களுக்கு அன்றே மரணம். உதிரும் பூக்களுக்கு அன்றே மரணம். பிரியும் காதலுக்கு தினந்தோறும் மரணம். மரணம் என்பதே இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடியவன் இந்த ஆளவன் சந்தோஷமாக இருக்கின்றார். காலையில் பூப்புப்பது கல்வி, மாலையில் பூப்புப்பது மல்லிகை, உனக்கம் எனக்கம் இரவு பூப்புப்பது செல்வம். விட்டு செல்ல அந்த
உடம்பு கட்டி நீங்க பதில் சொல்ல மாமா எனது அரசாங்கம் உலகம் பிறந்தது எனக்காக நதிகளும் எனக்கு உலகம் பிறந்தது எனக்காக ஓடு நதிகளும் எனக்காக காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே கடலில் தவழும் மலைகளிலே கடலில் தவழும் மலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவனே தான் அறிவான் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக
வந்திருப்பீர் அன்னை வரவே என் கோவில் அவளை என் தெய்வம் உலக பிறந்தது எனக்காக கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற கொள்காடு இந்த முல்லைநாட்டு ஆண்டவரும் மோகன்ராஜ பெருத்து சீர சிறப்புமோடு எனக்கு குறை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு வை. என் நண்பன் சென்றான் இதுவரை காணவில்லை எப்படி ஆகிடும் ஆடி பாடிக்கொண்டு இளமே வாட்டுரைத்து கொடியேந்தி நாம் நடந்தால் கடல் அலை என கூட்டம் வரும் கடல் அலை என கூட்டம் வரும் நிலப்பொடியை நாம் நடந்தால் கடல் அலை என கூட்டம் வரும் கடல் அலை என கூட்டம் வரும் அம்பேத்கர் என்று சொன்னால் வட்டமேஜ மாநாட்டில் சட்டங்களை வகுத்தவரே நல்ல சட்டங்களை வகுத்தவரே அணைய தீபமாக சென்றவரே நல்ல திட்டங்களை எழுதிவிட்டு அணைய தீபமாக சென்றவரே பொடியேந்தி நாம் நடந்த கடல் அலை என கூட்டம் வரும் கடல் அலை என கூட்டம் வரும் அம்பேத்கர் என்று சொன்னால் தீண்டாமை ஒழிப்பதற்கு அயராமல் பாடுபட்டார் அம்பேத்கர் என்று சொன்னால் இந்த அவரையே வாழ்த்து நிலப்பொடியே நீ நாம் நடந்தால் கடல் அலை என கூட்டம் வரும் கடல் அலை என கூட்டம் வரும் கடல் அலை அம்பேத்கர் என்று சொன்னார் ஐயா வணக்கம் ஐயா நீங்க சொன்ன பிரகாரம் நான் அந்த மணிபுராட்டுக்கு போனேங்க அந்த நாட்டு மன்னரை பார்த்தேங்க நீதித்தை கொடுத்தீங்க பிரிச்சு படிச்சு பார்த்தாருங்க அரிப்பணை கேட்டேன் கொடுக்க மறுத்துட்டாரு போர் மல்ல கட்டி சொல்லிட்டாருங்க மறுத்து விட்டால் கேட்டு மண்ணு காலம் தோணக்கூடாது இப்ப செல்ல வேண்டும் போருக்கு பல எழுது